வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வேதேஸ் எக்ஸ்பி. எத்தனையோ விளையாட்டு வீரர்களை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுக்கு பின்னாடி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி இருக்கும். சில வாழ்க்கை காயங்களும் இருக்கலாம். இந்த ஓட்டப்பந்தய வீரரோட கதையில இருந்தது அவரோட வலி. இந்தியா பாகிஸ்தான் தேச பிரிவினை, நிச்சயமில்லாத எதிர்காலம், தன்னோட அப்பா அம்மா உறவினர்களை தன்னோட கண்ணு முன்னாடியே பறிகொடுத்த வேதனை. அந்த படுபயங்கரமான சம்பவத்தின் போது அந்த 12 வயது சிறுவனை பார்த்து அவரோட அப்பா சொன்ன வார்த்தை, ஓடு, இங்க நிக்காத ஓடு அப்படிங்கிற கதறல் தான் அவனை அங்கிருந்து ஓட வச்சது, நாட்டுக்கு ஓட வச்சது, பல மெடல்களை வாங்க வச்சது, உலக புகழ் பெற்ற ஒரு இந்திய ஓட்டப்பந்தய வீரரா அவரை மாற்றியது. இது போன்ற இந்தியாவில் மறைக்கப்பட்ட வரலாற்று நாயகர்களின் கதைகளை சுவாரஸ்யம் கலந்து தெரிஞ்சுக்க வேதேஸ் எக்ஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1947 இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ் கிளம்ப வேண்டிய கால நெருக்கடி உச்சகட்டத்தை எட்டியிருந்தது. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவை ரெண்டா பிரிச்சு கொடுக்க வேண்டிய அரசியல் நெருக்கடியும் அவங்கள சூழ்ந்து இருந்துச்சு. அந்த வேலையை அவசரமா முடிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் சிரில் ராட்கிளிஃப் அப்படிங்கிற வழக்கறிஞரை நியமிச்சாங்க. அவர் தான் இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோடுகளை வரைந்து அந்த தேச பிரிவினை மேப்பை உருவாக்கினாரு. அந்த மேப் வெறும் ஒரு தாள். அதுல மத அடிப்படையில சில கோடுகள் வரையப்பட்டிருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனா இப்ப அந்த கோடுகள் உள்ளபடி இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கமும், அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கமும் இடம்பெயரணும். மத அடிப்படையில இடம்பெயரணும். உலக வரலாற்றுல இப்படி ஒரு மனித நகர்வு அது வரைக்கும் நடந்ததே இல்ல. ஒரு நாள் விடிஞ்சதும் மக்கள் எல்லோரையும் நீ பாகிஸ்தானி, நீ இந்தியன் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் மத அடிப்படையில அண்ணன் தம்பிகளை பிரிச்சாங்க. மத அடிப்படையில நிலத்தை ஸ்வாப் பண்ணிக்கோங்க, அதாவது மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு கட்டளை பிறப்பிச்சாங்க. ஆனா மக்களுக்கு இதுல எல்லாம் நாட்டம் இல்ல. யாராவது ஒருத்தர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிலத்தை விட்டு வெளியேற யோசிக்க கூட மாட்டான். ஆனா மதவெறியர்கள் யோசிச்சாங்க. இங்குள்ள மதவெறியர்கள் இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. அங்கிருந்த மதவெறியர்கள் இந்துக்களை, சீக்கியர்களை இந்தியாவுக்கு போக சொன்னாங்க. ஒரு மிக மோசமான மத கலவரம் வெடிச்சது. அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவுல ஒரு நிலையான ஆட்சி இல்லாததால கவர்மெண்ட் லீவ்ல போய் இருந்துச்சு. இதனால கட்டுக்கடங்காத படு பயங்கரமான மத கலவரம் உருவாச்சு. மதவெறியர்கள் கொத்து கொத்தா மக்களை கொன்னு குவிச்சாங்க. பஞ்சாப் ஒரு பாதி பாகிஸ்தான் பக்கமும் மற்றொரு பாதி இந்தியா பக்கமும் வரையறுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பாகிஸ்தான் பஞ்சாப்ல சீக்கியர்கள் அதிகம் வாழும் கோபிந்த்புரா அப்படிங்கிற பகுதியில கலவரம் அதிபயங்கரமா நடந்துகிட்டு இருந்துச்சு. சீக்கியர்களை, இந்துக்களை மதவெறியர்கள் குடும்பமா குன்னு குவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க சம்பூரன் சிங் அப்படிங்கிற சீக்கியரோட குடும்பம் மிக கடுமையா தாக்கப்பட்டுகிட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா இந்த அத்தனை கொடுமைகளையும் பயந்தபடி கண்களை அகல திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் மில்கா சிங் அப்படிங்கிற 12 வயது சிறுவன். குடும்பத்தை விட்டு விடும்படி சம்பூரன் கெஞ்சினாரு. இந்தியாவுக்கே போயிடுறோம், மனைவி மகள்களை விட்டுவிடும்படி மன்றாடினாரு. அவங்களுக்கு மதம் என்னும் போதை தலைக்கு ஏறி இருந்துச்சு. அவரோட கதறல் எதுவும் அவங்களோட மூளைக்கு எட்டவே இல்ல. தாக்குதல் தொடர்ந்தது. ஒவ்வொருத்தரையும் கொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த மதவெறி கும்பல் திரும்பி அந்த சிறுவனை ஒரு பார்வை பார்த்தப்ப அப்பா சம்பூரன் சிங்கிற்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உடனே மகன் மில்கா சிங்க பார்த்து ஓடு, ஓடிடு, நிற்காத ஓடு அப்படின்னு அப்பா கத்தினாரு. என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்த அந்த பையனோட காதுல அப்பாவோட அந்த வார்த்தைகள் கட்டளைகளா வந்து விழுந்துச்சு. அங்கிருந்து ஓட தொடங்கினான் அந்த சிறுவன். சுத்திலும் கலவரம், வீடுகள் தீப்பத்தி எரியுது. தெரு முழுக்க கதறல் சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சிறுவன் இந்தியா எங்க அப்படின்னு உயிரை கையில பிடிச்சு ஓடி வந்தான். டெல்லி. 4-5 நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் பஞ்சாப்ல இருந்து கிளம்பிய ட்ரெயின் சுதந்திர இந்தியா டெல்லியில வந்து நின்னுச்சு. அந்த ரயில் பெட்டி, ரயில் கூரைகள் முழுவதும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிஞ்சது. அத்தனை கூட்டத்தையும் கூட்டிட்டு போய் அகதிகள் முகாம்ல அடைச்சது இந்திய அரசு. அங்க கிடைச்ச உணவை சாப்பிட்டுக்கிட்டு கிடைச்ச இடத்துல தங்கிட்டு இருந்தான் மில்கா சிங். மில்கா சிங்கோட துணை சீக்கிய உடை அணிஞ்ச அண்ணன்மார்கள், அவனை சுத்தி இருந்த சீக்கிய மற்றும் இந்து தாய்மார்கள் அவனை அரவணைச்சாங்க. காலங்கள் சென்றது. அகதிகள் முகாம்ல இருந்து சில மக்கள் இந்தியாவுல டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான் உள்ள சொந்தங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட இணைஞ்சாங்க. இந்திய அரசு இங்குள்ள இஸ்லாமியர்கள் விட்டு சென்ற நிலங்களை சில அகதிகளுக்கு வழங்கினாங்க. ஆனா மில்கா சிங் என்ன செஞ்சான்? மில்கா சிங்குக்கு இன்னொரு அக்கா இருந்தாங்க. அவரோட பேரு இசர் கௌர். அவரை தேச பிரிவினைக்கு முன்னாடி டெல்லியில திருமணம் செஞ்சு கொடுத்திருந்தாங்க. அதனால அந்த கலவரத்துல அவங்க அக்கா மட்டும் தப்பிச்சிருந்தாங்க. அந்த அக்காவை தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட போய் சேர்ந்து வாழ்றதுக்கு மில்கா சிங்குக்கு கூட இருந்த சீக்கியர்களும் இந்துக்களும் அரசு அதிகாரிகளும் உதவினாங்க. ஒரு நாள் அவங்க அக்கா இசர் கௌர் கண்டுபிடிக்கப்பட்டாரு. மில்கா சிங் அகதிகள் முகாம்ல இருந்து வெளியே போய் அக்கா மாமாவோட வாழ ஆரம்பிச்சான். அக்கா தான் அவனுக்கு இருந்த ஒரே ஆறுதல். மத்தபடி மனம் முழுக்க ரணம் நிறைந்த அந்த நினைவுகள் மட்டும்தான். 5 வருடங்களுக்கு பிறகு
சுதந்திர இந்தியா நேத்து நட்ட செடி போல இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவுக்கு எல்லாமே தேவையா இருந்துச்சு. திறமையான விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், இன்ஜினியர்கள், வக்கீல்கள், ஆசிரியர்கள் அப்படின்னு எல்லா துறையிலுமே திறமை மிக்க இந்தியர்கள் புதிய இந்தியாவை கட்டமைக்க தேவைப்பட்டாங்க. இந்திய ராணுவம் ஆர்மியில ஆட்களை சேர்த்து ராணுவ கட்டமைப்பை பலப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்தியாவோட மூளை முடுக்குல இருந்து இந்தியர்கள் வந்து இந்தியன் ஆர்மியில சேர ஆரம்பிச்சாங்க. பலர் லட்சியமா வந்து சேர்ந்தாங்க. ஆனா பலருக்கு அப்ப இருந்த வேலையில்லா திண்டாட்டத்திற்கு ஒரு தற்காலிக சொல்யூஷன் போல இருந்துச்சு. மில்கா சிங் வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தப்ப சில வழிப்பறி திருட்டு வேலைகள்லயும் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தான். ஏன்னா அன்றாட வாழ்க்கை நகர்த்த வேண்டிய தேவை அவனுக்கு இருந்துச்சு. ஆனா வாழ்க்கைய இப்படியே நகர்த்த விரும்பாத மில்கா சிங் ராணுவத்துல சேர முடிவு செஞ்சான். ஆனா ராணுவத்துல சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்ல. அடிப்படை ஃபிட்னஸ் லெவல்லயே பாஸ் ஆகுறதெல்லாம் பெரிய விஷயம். இதனால மில்கா சிங் ரொம்ப கஷ்டப்பட்டு பல முறை தோல்வி அடைந்துதான் ராணுவத்துல சேர்ந்தான். ராணுவ பயிற்சியில சேர்ந்த பிறகு மில்கா சிங்கோட வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிச்சது. மில்கா சிங் கிட்ட இருந்த திறமை அவனுக்கே தெரியாம இருந்துச்சு. ஆனா இந்தியன் ஆர்மியில உள்ள மேலதிகாரிங்க அவனை கவனிக்க தொடங்கினாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஓட்ட பந்தயத்திலும் வேகமான ராணுவ வீரர்களை விட மின்னல் வேகத்துல முந்தி செல்லும் திறமை அவர்கிட்ட இருந்துச்சு. இந்த பையனுக்குள்ள ஏதோ ஒண்ணு தனித்துவமா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சது. இந்த பையனை ஏன் நம்ம விளையாட்டுத் துறைக்கு அனுப்ப கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா விளையாட்டுத் துறையும் புதிய இந்தியாவுல ஜீரோவா தான் இருக்கு. அதுக்கு இவனோட பங்களிப்பு உதவலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. இன்னைக்கு நாம அசால்ட்டா ஐபிஎல் மேட்ச் நடத்துற மாதிரி அன்னைக்கு விஷயங்கள் அவ்வளவு சுலபமா இல்ல. உலக அரங்குல இந்தியாவுக்கான அங்கீகாரம் விடுங்க, உள்ள கால் வைக்கிறதுக்கே அனுமதி இல்லாம தான் இருந்துச்சு. இப்படிப்பட்ட நிலைமையை மாற்ற மில்கா சிங் போன்ற திறமையானவங்க தேவை அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சது. இந்தியன் ஆர்மியில இருந்து மில்கா சிங்க ஓட்டப்பந்தய போட்டிகளுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆரம்பத்துல சின்ன சின்ன போட்டிகள்ல ஓட ஆரம்பிச்ச மில்கா சிங் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்க ஆரம்பிச்சாரு. இந்த பையனுக்கு இவ்வளவு வேகம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்வையாளர்களுக்கும் மற்ற வீரர்களுக்கும் புரியவே இல்ல. மற்ற வீரர்கள் சில ரவுண்டு ஓடினாலே சோர்ந்து போயிருவாங்க. ஆனா மில்கா சிங் மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தான். அவனுக்குள்ள இருந்த கோபம், பலி, இழப்பு எல்லாமே அவனோட கால்களுக்கு வேகமா மாறிச்சு. ஆர்மி அதிகாரிகள் அவனை தேசிய அளவிலான போட்டிகளுக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அங்கேயும் ஜெயிச்சான். இப்ப இந்தியாவே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சது. 1956ல தேசிய அளவிலான ஓட்டப்பந்தய போட்டியில மில்கா சிங் தங்க பதக்கம் வென்றாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு சாதாரண ஆர்மி வீரர் இல்ல, இந்தியாவோட நம்பிக்கை நட்சத்திரமா மாற ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு ஏசியன் கேம்ஸ், அங்க உலக தரத்திலான சூப்பர் வீரர்களோட ஓட ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து மெடல்களை ஜெயிச்சு வாரி குவிச்சாரு. 1960 பாகிஸ்தான்ல இன்டர்நேஷனல் அத்லெட்டிக்ஸ் போட்டி நடக்க போகுது. இந்திய அரசு இந்தியாவில இருந்து மில்கா சிங் அனுப்ப முடிவு பண்ணாங்க. ஆனா மில்கா சிங் அந்த போட்டியில கலந்துக்க மறுத்துட்டாரு. அது ஒரு சாதாரண நாடு இல்ல. அவரோட தாய் தந்தை கொல்லப்பட்ட மண், அவர் உயிர் பிழைக்க ஓடிய மண், அவர் திரும்பி பார்க்க கூட விரும்பாத மண். நான் அங்க போக மாட்டேன் அப்படின்னு நேராவே மறுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மில்கா சிங்க நேர்ல அழைச்சி பேசினாரு. உனக்கு இருக்கிறது உன்னோட வழி மட்டும் இல்ல, அது இந்தியாவோட வழி. நீ உனக்காக மட்டும் யோசிக்காத, இந்தியாவுக்காக யோசி அப்படிங்கிற வார்த்தைகள் மில்காவோட மனசை திடப்படுத்தியது. மில்கா சிங் சம்மதிச்சாரு. பல வருடங்களுக்கு பிறகு அவர் மீண்டும் அந்த மண்ணுக்கு திரும்பி போனாரு. ஆனா இந்த முறை பயந்து ஓடுற அகதியா இல்ல, ஓடி ஜெயிக்க போற மாவீரனா அங்க காலடி எடுத்து வச்சாரு. பாகிஸ்தான் ஸ்டேடியம் முழுக்க ஒரே எதிர்பார்ப்பு. அங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்த ஒரே பெயர் அப்துல் காலிக். ஆசியாவோட வேகமான ரன்னர் அப்படின்னு அவரை சொன்னாங்க. அவருக்கும் மில்காவுக்கும் தான் ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்க போகுது. போட்டி ஆரம்பிக்க சில நிமிஷம் முன்பு வரை மில்கா சிங் அந்த டிராக்கையே பார்த்துக்கிட்டு நின்னாரு. அவர் மனசுக்குள்ள பழைய காட்சிகள் ஓட ஆரம்பிச்சது. எரிந்த வீடுகள், கத்துற மக்கள், அப்பாவோட முகம். அந்த சிந்தனையில ஓடிடா அப்படின்னு கேட்ட அந்த அப்பாவின் குரல் துப்பாக்கி சத்தம் போல மீண்டும் அவர் காதுல ஒலிச்சது. ரேஸ் ஆரம்பிச்சது. முதல் சில வினாடிகள் இருவரும் சரிசமமா ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டேடியம் முழுக்க ஆரவார சத்தம். ஆனா கொஞ்ச நேரத்துல மில்கா சிங் வேகம் எடுக்க ஆரம்பிச்சாரு. அவர் ட்ராக்ல ஓடல, கடந்த காலத்துல இருந்து தப்பிக்க ஓடுற மாதிரி ஓடினாரு. ஸ்டேடியம் முழுக்க மக்கள் பரபரப்பா எழுந்து நின்னாங்க. அப்துல் காலிக் பின்னாடி போக ஆரம்பிச்சாரு. மில்கா சிங் மட்டும் வேகத்தை குறைக்கவே இல்ல. அவர் கண்களுக்கு முன்னாடி இப்ப அந்த ஸ்டேடியமே தெரியல. அவர் பார்த்தது அந்த 12 வயது பையனைத்தான். ரத்தத்தோட நின்ன அப்பா. ஓடுடா, நிற்காத ஓடு அப்படின்னு கத்துற குரல். அந்த குரலை மனசுக்குள்ள கேட்க கேட்க இன்னும் வேகமா ஓடினாரு. பினிஷ் லைனை தாண்டினாரு. சில வினாடிகள் ஸ்டேடியம் அமைதியா நின்னுச்சு. அதுக்கப்புறம் மொத்த ஸ்டேடியமும் எழுந்து நின்னு கை தட்ட ஆரம்பிச்சது. போட்டி முடிஞ்ச பிறகு அன்றைய பாகிஸ்தான் அதிபர் அயூப் கான் மில்கா சிங்க நேர்ல சந்திச்சாரு. அவரை சில வினாடிகள் பார்த்துக்கிட்டே நின்னாரு. அதுக்கப்புறம் சொன்ன அந்த ஒரே வரி, மில்கா, யூ ஆர் நாட் ரன்னிங், யூ ஆர் ஃபிளையிங் அப்படின்னாரு. அந்த நொடியில தான் உலகம் அவரை தி ஃபிளையிங் சீக் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சது.
சில வருடங்களுக்கு பிறகு மில்கா சிங் கொடுத்த பேட்டியில என்னோட வெற்றிக்கு காரணம் அப்பாவோட கதறல் சத்தம். அவர் அப்ப சொன்ன வார்த்தை, ஓடுடா நிற்காத ஓடு. அந்த வலி கலந்த வார்த்தைகள் என்னோட ரத்தத்துல ஊறி போச்சு. அது என்னோட உடல் முழுக்க பாய்ந்தது. அதுதான் என்னை இவ்வளவு காலமும் ஓட வச்சது. இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு மாவீரர் நமக்கு மத்தியில 2021 ஆண்டு வரை வாழ்ந்து மறைந்தாரு. அவரோட 91 வயசுல 18 ஜூன் 2021 அன்னைக்கு கோவிட் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளால அவர் காலமானாரு. மில்கா சிங்கோட வெற்றிக்கு பின்னால இருந்தது மோட்டிவேஷனல் கதை கிடையாது. இது அதுக்கும் மேல வாழ்க்கைய லட்சியத்தோட அணுகல, வலியோட அணுகினாரு. மறுநாள் எழுந்தா வாழ்க்கையா மரணமா அப்படிங்கிற கேள்வி அவர் முன்னாடி தினமும் நின்னுச்சு. அப்படி ஒரு வாழ்க்கையை எதிர்கொண்டு அப்பாவோட கடைசி வார்த்தையை விதையாக்கி இந்தியாவுக்காக ஓடி ஓடி ஜெயிச்சாரு. இந்தியாவையும் ஜெயிக்க வச்சாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.